இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இது வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் ரொம்ப நாங்களாக கல்யாணமாகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனதான் சரி, இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும் உட்காந்துருக்கூடாது. குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சமடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லது செய்ய போது. உங்களுக்கு என்ன வேண்டும்? உலகலாம் உணர்ந்தோதற்கரு எவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி வக்ரம். இப்போது இந்த சனி வக்ரத்தை பொறுத்தவரையிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆனி மாதம் 31ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி சனி வக்ரம் நடைபெறுகிறது. திருக்கணிதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 26. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு 10 நாள் வித்தியாசம்தான். 10 நாள் 11 நாள் வித்தியாசம், 9 நாள் வித்தியாசம், அவ்வளோதான். சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? நிச்சயமாக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய யூடியூப் பார்க்குறோம், நிறைய பதிவுகள் பார்க்குறோம். இந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்குமேவும் நல்லது நடந்துடும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் நாமளும் நிறைய வார்த்தைகளை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, அவங்கள வாழ வைக்கிற மாதிரி, இன்னும் எழுந்து ஓடி வரக்கூடிய வகையில் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறோம். ஆனால் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஆனதில் இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது, அது எப்படிலாம் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்குது, நமக்கு ஏண்டா இந்த நிலைமை வந்தது, நமக்கு நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் இருக்குது, நாம் யார் வம்புக்கும் போக மாட்டேங்கிறோம், யாருக்கும் நம்ம துரோகம் செய்யலை, அப்புறம் ஏன் சாமி எனக்கு எந்த கஷ்டம், நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நான் விலகி வந்துடுறேன், முடிஞ்சால் தடுக்கிறோம், இல்லாட்டி விலகியே வந்துடுறோம். இப்போ தப்பு செஞ்சாதானே நம்ம சனி பகவான் நம்மளை தண்டிக்கணும். நான் தான் தப்பே செய்யலையா, நான் நல்லவனாக தானே இருக்கேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போது இந்த சனி வக்ரத்தால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒவ்வொரு ராசி அன்பரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ரெகுலர் ஜாப் இருந்தால் போதும், எனக்கு ரெகுலராக வருமானம் இருந்தால் போதும், என் வருமானம் தடைப்படக்கூடாது. மெயின் அதுதான். வேற ஒன்றும் அவங்க லாட்ரி சீட்டை வேணும், அதை வேணும், இதை வேணும், எதையுமே கேட்கல, எனக்கு வருமானம் இருந்தால் போதும். நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. இதை விட ஒரு தர்மமாக மக்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னா, இந்த சனியும் ராகுவும் உங்கள் வாழ்க்கையில் உட்காந்து விளையாடி வச்சிருக்கிறாங்க. இதை யாருக்கும் எடுத்து சொல்ல தெரியல. நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே இதை எடுத்து சொல்ல தெரியல, இதுக்கு என்ன செய்யணும்னு அது சொல்ல தெரியல, இதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது
இந்த சனி வக்ரத்தில் நமக்கு என்ன தேவை? நிலையான வருமானம். நீங்கள் யாராக, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும், ஒரு சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், அப்போ இப்போ தான் சாமி படிப்படியாக கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்க சாமி. இல்லைனா வளர்ந்து ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டேஜில் நம்ம நல்லபடியாக உட்காந்துருப்போம். இந்த சமயத்தில் நம்மளை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அப்போது எல்லாமே ஒரு செய்வினை அதாவது ஒரு சூழ்ச்சி செய்ததை போல. கால நேரம் எப்படி இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்குது, ஒரு சூழ்ச்சி செய்த மாதிரி இருக்குது, ஒரு சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது. எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குதுங்க சாமி. எதுவுமே நடக்கலை. முயற்சிகள் எடுத்து பேங்க் லோன் போனேன், லோன் இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. தரேன்றாங்க, தரமாட்டேன்னு சொன்னால் கூட நம்ம வெளியில் வந்துடலாம். தரேன்னே சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் நடக்கலை. ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ண அந்த இடத்த முடிக்க முடியல, கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல. ஒரு இடம் விற்கிற பணம் வரா மாதிரி இருந்தது, அந்த இடம் இன்னும் விற்கலை, அவங்களுக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஒரு இன்வெஸ்ட் பண்ணேன், அது டெவலப் ஆகலை, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன். இப்படி உங்களுடைய வருமானங்களோ உங்கள் வளர்ச்சியோ தடைப்படுகிறதா? இது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்த குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்றுறதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவையையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டங்கள். ஒருத்தருக்கு வேலையாக இருக்கும், ஒருத்தருக்கு தொழிலாக இருக்கும், ஒருத்தருக்கு திருமணமாக இருக்கும், ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கணவனாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகளாக இருக்கலாம், பசங்க அடங்காமல் இருக்கிறதா இருக்கலாம். அப்போ இந்த சனி வக்ரத்தால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் மாற்றம் தேவை? அப்படி மாற்றம் வேணும்னா அந்த மாற்றம் நடப்பதற்கு என்ன வழி, நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு விவரமாக பார்க்கலாம் வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சனி வக்ரம். சார், எனக்கு தெரிஞ்சு எப்பேற்பட்ட சிம்ம ராசி அன்பர்களும் பெரிய செல்வாக்கு படைத்தவர்கள், பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க, பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ சாதாரண சாமானியன் சுப்பனும் நீங்களும் நானும் ஏமாத்திரமும் எல்லா ஆள்பலம் இருக்குது, படைபலம் இருக்குது, பணபலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவங்களே இன்னைக்கு தடுமாறுறாங்க, அவப்பெயர் ஏற்படுது, தலை குனிகிறாங்க. அப்போது சாதாரண ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்க, ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், அல்லது ஒரு ப்ரைவேட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, அப்போ இவங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நாம் என்னன்னு சொல்கிறது? அப்போ சிம்ம ராசி அப்படின்னு சொல்லிட்டால் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஆண் பெண், வயசானவங்க, சின்னவங்க, மிடில் ஏஜ், எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல், எந்த பாகுபாடும் இல்லாமல் சிம்ம ராசின்னு சொல்லிட்டா சனி பகவான் வச்சு செய்கிறாருன்னு அர்த்தம். சார், அவங்க நிச்சயமாக நிம்மதியாக இல்லை, அவங்க ஏதோ ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நடிக்கிறாங்க நல்லா இருக்கா மாதிரி. இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படா ஜெயிச்சு வெளியில் வர்றதுன்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பாருங்க, நாம் சொல்கிறத செய்ய மாட்டாங்க. அதுதான் பெரிய விஷயம். தம்பி, இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் அப்படின்வாங்க. நம்ப மாட்டாங்க. இதை தப்பிக்கிறதுக்கான வழி எதுவோ அதை பணிவாக செய்ய மாட்டாங்க. அதுதான் சிம்ம ராசி. அடங்கக்கூடாதுல்ல. அவங்க அடங்கினா சிம்ம ராசி கிடையாது, அடங்க மாட்டாங்க. அப்போது சிம்ம ராசி என்பவர்களாக நீங்கள் யாரெல்லாம் பணிவோடு
பக்தியோடு இதை ஜெயிக்கிறதுக்கு நாம் என்ன வழி செய்யணும், நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது, இதை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி இருக்குன்னு அலசி ஆராய்ந்து வழிபாடுகளை செய்வீர்களோ நீங்கள் தான் ஜெயிக்க முடியும். சும்மாவாது விதண்டாவாதம் பேசிக்கிட்டு நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப ஆணவமாக திமிராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இது அப்படியே கண்டினியூ தான் ஆக போகுது, எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ இன்னைக்கு சிம்மராசி அன்பர்கள் எப்படி இருக்காங்கன்னா, யாராக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். இப்போ அன்னைக்கு சிம்மராசியில் அரசியல் நண்பர்கள் கூட ஷேக் ஆகுது, தடுமாறுறாங்க. சார் கால நேரத்தை மீறி யார் என்ன சார் செஞ்சிட முடியும்? நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க, ட்ரம்ப்பே ஆனாலும் சரிதான், ஒசாமா பின் லாடன்லேருந்து சதாம் ஹுசைன்லேருந்து எல்லாரையும் நம்ம பார்த்துட்டோம். கால நேரத்தை ஜெயிக்க இங்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. கால நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம ஓவராக ஆடிடுறோம், அதான் விஷயம். அப்போ சிம்மராசி அன்பர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்றத சொல்ல வர. அப்போ உங்கள்கிட்ட என்ன வேணும்? குரு பக்தி வேணும். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? நமக்கு டைம் சரியில்லாமல் இருக்குது, இந்த டைமை நம்ம சரி பண்ணிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? உங்களுக்குன்னு ஒரு குருவை நீங்கள் செட் பண்ணிக்கணும். அவர் சொல்கிறபடித்தான் நடக்க வேண்டும். சார் இன்னும் 2 வருஷம் இருக்குது, சொல்கிற பேச்சை கேட்டு தான் ஆகணும். நீங்கள் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது, திமிரு பண்ண முடியாது. நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு இந்த மாதிரி நல்லதை ஹானஸ்டாக சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது. நல்ல இப்படி தான்ப்பா நீ இருப்ப அப்படின்னு உங்களுக்கு தைரியமாக சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாம் சிம்மராசியை கண்டு பயந்து உட்காந்துருக்காங்க, சொன்னால் இவர் திட்டுவார்ப்பா அப்படின்னு. அங்கே அது முக்கியம் இல்லை. நீங்கள் இப்போ உங்களுக்கு பணிவு தேவை, அல்லது பணிந்து போகிற மாதிரி நடிக்கவாது தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா நல்ல நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிரிகளாக மாறி விடுவார்கள். நீங்கள் நல்லது செய்கிற விஷயமெல்லாம் கூட கெட்டதாக மாறிவிடும். நீங்கள் நல்லதுன்னு ஒன்று செய்வீங்க, அது அப்படியே உங்களுக்கே அது அகைன்ஸ்டாக மாறிவிடும், தீமைகளாக மாறிவிடும். அப்போ சிம்ம ராசி என்பர்களை எதிலும் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குருவுடைய வழிகாட்டுதல் தேவை. சாமி நீங்கள் பாருங்கள், ஒரு 2 வருஷம் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி பிரகாரம் நான் செய்கிறேன். பிஸ்னஸ் இப்படி இருக்குது, கம்பெனி இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, ஃபேமிலி செக்டர் இப்படி இருக்குது, அல்லது ஜாப் இந்த மாதிரி இருக்குது, இல்லைன்னா லோன் பிரச்சனையாக இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டு கட்ட முடியல, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, உடம்பு இந்த மாதிரி இருக்குதுங்க சாமி, வீட்டில் இந்த மாதிரி இருக்குது. அப்போ உங்களுடைய கஷ்டங்களை உங்களுக்குன்னு ஒரு குருமார்களை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சி நம்பிக்கையோடு உங்கள் கம்பெனிலையா இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரிலையா இருக்கலாம், உங்கள் வீட்டிலையா இருக்கலாம், அந்த வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் அது ஒன்று தான் உங்களை காப்பாற்றும். அப்போது வழிகாட்டுதல் முக்கியம். அப்போ சிம்மராசி என்பவர்களே, உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், சினிமா துறையாக இருந்தாலும், சிம்மராசின்னு சொல்லிட்டா இன்றைக்கி கால சூழ்நிலை நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்கள் ராஜாங்கம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், புரிஞ்சிக்க முடியும். வழிபாடுகள் கை கொடுக்கும், கவலை வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே. அதே போல் குடும்ப வாழ்க்கை, அதாவது இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, எனக்கு வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். எத்தனையோ காதல் திருமணங்கள்
நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க. அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை சாமி, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை சாமி, இந்த வசியத்தால் வந்த பிரச்சனை இது, இப்படி ஒரு வசியம் ஆயிடுச்சு, அவர் நல்லவர், எங்கள் அண்ணன் நல்லவர், எங்கள் அண்ணி நல்லவங்க, ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சாமி, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. அப்போ இப்படியெல்லாம் இந்த செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி பற்றிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் நல்லது நடக்கும். அதே போல் அந்த சனி வக்ரம்னா ரொம்ப நாங்களாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன், பெண்கள் நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனாதான் விஷயம், எனக்கு இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும்னு உட்காந்துருக்கூடாது. கால நேரம் உதவும் போது டக்குன்னு ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகிடணும். நீங்கள் போயிட்டு அப்புறம் அந்த இடத்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். புரியுதா? போகும்போதே எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்குறத விட எது புத்திசாலித்தனமாக இருக்கும்னா நீங்கள் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாமர்த்தியத்தை வச்சு அந்த இடத்த நீங்கள் நினச்சா மாதிரியும் மாற்றிக்கலாம். அப்போது இந்த சனி வக்ர காலம் என்பது ஒரு 30 வயசுக்கு மேலே, 35 வயசு, 40 வயசு, 42 வயசில் இன்னும் திருமணம், அதாவது ஃபஸ்ட்டு மேரேஜ், செகண்ட் மேரேஜ், இதுக்காக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு. அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டு என்ன மாதிரியான மாப்பிள்ளை பார்க்கலாம், எப்படி இருந்தால் அது உடனே தடை இல்லாமல் திருமணம் நடக்கும், இதெல்லாம் தெரிந்து செயல்படுவது நன்மை. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சமடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் ஒரு சில தெய்வத்தை கையில் எடுத்து அந்த தெய்வத்தை கைப்பிடிப்பீர்களே ஆனால், வழிபாடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். அதுக்கெல்லாம் மார்க்கம் வழி உண்டு, தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை. அப்போது இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லதை செய்ய போது உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், நல்லதே நடக்கும். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய்வராஜ். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.